ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல்ல இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம், இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறகு 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 6-6:15 மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். இது சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம். இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்பவையானால், எடுத்த உடனே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி 19/8/2024 அன்னைக்கு ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு. ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும். வேதம் பயிற்சிக்கிறதுக்கு, வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூணல் மாத்திப்பா எண்ணிக்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது. வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது. 5/9/2024 அன்னைக்கு சாமவேதத்திற்கு உண்டான உபாகர்மா. அந்த காலகட்டத்தில் 20ஆம் தேதி 20/8/2024 அன்றைக்கி காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 22/8/2024 அன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. அன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிறை சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நிதிரை விடும் நாள். ஒரு வருஷத்துக்கே ஒரு 8 நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார். இந்த காலகட்டத்தில் தோஷம் எதற்குமே கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது. இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தாலேயானால், அதாவது மதியம் 2:31 4 மணி வரணும், அதாவது 4:01 வரணும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம். இதை 5 பிரிச்சுக்கிறான், 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறான் இந்த 1.5 மணி நேரத்தை. இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது 1, ஸ்நானம் பண்ணுறது 2, அதற்கப்புறம் 3வது விஷயம் அவர் பூஜை பண்ணுறது, 4வது போஜனம் பண்ணுறது, அதற்கப்புறம் தாம்பூலம் தரிக்கிறது. இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 4 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 4:30, அதாவது 3:31 4:01 இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இது வாசக்கால் நடுறது, மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வீட்டுக்கு இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும், வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி 26/8/2024 அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி. பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தாலேனா அஷ்டமி ஒரு நாள் வரும், ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும். இது 2ம் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி. அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம், அதை தவிர ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது, கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது. அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில், ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம். அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா. மதுரா, துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான, என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தாலேயானால் இந்த வாட்டி 3/9/2024 அன்றைக்கி அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கூடியது. அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும்.
அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது. அதாவது 5, 9 அப்படின்னு இந்த 2 இடத்தையும் சொல்லக்கூடிய போது 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது. அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால் அது பித்ருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம். அப்படின்றதுனால தான் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு 5/9/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அன்றைக்கி விநாயக சதுர்த்தி. 7/9/2024 அன்றைக்கி விநாயக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அதனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும். அதை தவிர இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது. அதாவது 15 வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது 15ஆம் தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி. அதனால் இந்த மாதம் மொத்தமே பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம், கடக மாதத்தில் எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம், காது குத்தல், சீமந்தம் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் தட்சிணாயனத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா புரட்டாசி மாதம், அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் கூடி குளிர்ந்து எல்லோரும் எம்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற 26/8/2024 அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும், சுக்கிர பகவானும் சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் கன்னியில் மாறி நீச்சப்பட்டு போகிற. அதற்கு பிறகு இந்த மாத கடைசி, அதாவது 31/8/2024 அன்னைக்கு புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சரி, உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதை பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம், அதுவும் சூரியனே ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தேனால் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியில் சுக்கிர பகவான் வேறு இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிற வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிராளிகளை நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். லேபர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல குரு பகவான்
இந்த மாதம் 26/8/2024 தனித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாயும் 26ஆம் தேதி மாறிவிட்டார். 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார். உங்களுடைய ராசிக்கு அதாவது அதியோகர்னு சொல்லக்கூடியவர் 4-9 இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அந்த அளவு நல்லதில்லை. நீங்கள் பேசக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்போன்னா 26/8/2024 மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்படுறார். இந்த நீச்சப்படக்கூடிய சுக்கிரன் கொஞ்சம் அவர் 3ஆம் அதிபதினு சொல்கிறதுனால உங்களோட முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 3-10க்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல 31/8/2024 வரணும் இருக்கார். அந்த காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அதாவது புதன் உங்களுடைய ராசியில் வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 12ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கல்விக்கு நல்லபடியாக இருக்கும். ஆனால் பண விரயம் கொஞ்சம் அதிகமாகும். தொழிலில் எந்த ஒரு லாபம் வந்தாலும் அது விரைவாக செல்லக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்துடைய பலன் சொல்லுவோம். இந்த மாத கிரகங்கள் பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் அதாவது ராசிநாதனை தவிர மிச்ச கிரகங்கள் எல்லாம் அந்த அளவு சரியாக இல்லை. அதாவது உங்களுக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கிறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது. 11ஆம் இடத்தில் இருந்தாலும் 9ஆம் அதிபதி தந்தையோடு சேர்ந்த ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தைகிட்டேருந்து வரக்கூடிய பைசா வராது. அதில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். தொழிலில் இப்போ என்ன தான் புதிய தொழில் அமைந்தாலும் அதில் ஏற்றம் இருக்காது. அதில் ஒரு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல தனித்த குரு இருக்கார். புதிய தொழிலை ஏற்படுத்துவார். இருக்கக்கூடிய தொழிலில் சிறு சிறு சிக்கலை ஏற்படுத்துவார். புதுசாக கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்றம். அதாவது வருஷ கிரகங்கள் ஓரளவு பரவாயில்ல, நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. ஆனால் மாத கிரகங்கள் இந்த மாதம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல. 2ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதியும் நீச்சம் பெற்று போகிறதும் உங்களுடைய ராசிக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. இதன் மூலியமாக குரு பார்த்தாலும் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறதன் மூலியமாக அதுவும் சுக்கிரனை பார்க்குறதுல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. கொஞ்சம் பொறுமையாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணுங்க. தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பண வரவு சில இடத்துல முடங்கும். கடன் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் இந்த மாதம் பார்த்தாலேயானால் சில நாட்கள் தவிர்க்க வேண்டும். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு கோச்சார சந்திரன் இப்போ இருக்கக்கூடிய சந்திர பகவான் எப்போ 8ஆம் இடத்துல மறைகிறாரோ அது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திராஷ்டம காலத்தில் பார்த்தாலேயானால் புதிய முயற்சியும் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேயானால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவு பசும்பால் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக மயிலை கற்பகாம்பாள் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் சிறிதளவு கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கக்கூடும். அதை தவிர கடன் கொஞ்சம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எதிராளிகளை நம்பாதீர்கள். அதாவது எதிர்பாலினத்தவரை நம்பாதீர்கள். அதை தவிர
நண்பர்களை நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய கூட்டு முயற்சியில் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவாக சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.